வருமானத்தை பொறுத்தளவில் கன்னியா ராசிக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 80 வயசு ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இந்த எஃப்டியில் போடுறாங்கல்ல, அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதில்ல, அதை கூட இதில் இந்த கணக்கில் சேர்த்துக்கலாம். இவங்களுக்குன்னு இவங்க வேலை பார்த்து வாங்குகிற சம்பளம் போக எதில் வந்து ரிஸ்க் இருக்குன்றதெல்லாம் நம்ம இவங்ககிட்ட கேட்டால் அழகாக சொல்லிடுவாங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர்னால் கன்னியா ராசிக்காரங்க தான் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஃபைனான்ஸை பொறுத்த அளவில் ஒரு பொருள் வாங்குறது, அதாவது செலவழிக்கிறதுல கூட இப்போ அந்தியூர் சந்தையில் போய் இதை வாங்கிட்டு வந்துடுவோம், இந்த பக்கம் ஒரு வேலையாக போய் இங்கேனா கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும், இந்த சீசனில் வாங்கினோம்னா நமக்கு நல்லா கிடைக்கும்னு ஒரு பொருள் வாங்குறதுனா. சுமங்கலிகளுக்கு வந்து தானம் பண்ணுறது, வஸ்திர தானம், அன்னதானம் பண்ணுறது. அப்புறம் இவங்ககிட்ட போய் நீ அன்னதானம் பண்ணு, சும்மா சோறு போடுன்னா போட மாட்டாங்க, அது எதுக்கு வேஸ்ட்டா அப்படின்வாங்க. அதனால் இவங்களை வந்து ஏதாவது ஒரு இவங்கக்கிட்ட வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நீடி விமன், யங் விமனுக்கு வந்து நகை, ஒரு பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடணும்னு பேசியிருக்கோம், 15 பவுன் இருக்குது, 18 பவுன் இருக்குது, இன்னும் 2 பவுன் குறையுது அப்படின்னா இவங்க அதை வாங்கி கொடுக்கலாம். இந்த தங்க தானம், தாலி தானம்லாம் இவங்க செய்தால் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு தாமரைப்பூ வாங்கி விரித்து வச்சு மகாலட்சுமி துதி சொல்லி வழிபடலாம். கல்கண்டு வாங்கி வச்சு, ஏன்னா அதுக்கு உண்டானதெல்லாம் இனிப்பு சம்மந்தப்பட்டது, அப்படி வாங்கி வைக்கலாம். ஆனால் என்னதான் அதை வாங்கி வச்சுட்டு திரும்ப அதை நம்ம திங்கிறதுல என்ன பலன் இருக்குது? யாருக்காவது அது பலன் கொடுக்கணும் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு செய்கிற தானங்கள் மூலமாக தான் கிடைக்கும். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே பண வரவு இருக்கணும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும், இன்னும் தொழில்கள் நாங்க செஞ்சு எங்களுக்கு பண வரவு அதிகமா வரணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்ன பரிகாரங்கள் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறத எங்களுக்காக சொல்லுங்க. முதல்ல இவங்களுக்கான பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்க வந்து ரொம்ப நிதானமானவங்க, ரொம்ப கணக்கு வழக்கு பார்த்து பணம், அந்த மணி மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால சிறு வயசுலேயே இவங்க சொத்து வாங்குவாங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க 20-22 வயசுலேயே அவங்களுக்கு, அதாவது சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா வாங்கி வைக்கிறத சொல்லலை, இவங்க வயசு ஒரு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஒரு ஒரு காலேஜ் முடிக்கிற நேரத்திலே ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க. மத்தியானம் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறேன், இந்த அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பேக்கரி, அதுக்கு பேர் என்னமோ சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கடைகள்லாம் இருந்து இவங்களுக்கு வந்து வருமானம் வர ஆரம்பிச்சிடும். 20 வயசு 21 வயசுல விழாது, 20-21 வயசுலேருந்தே இவங்க சம்பாதிப்பாங்க. அப்புறம் அதை வந்து சேமித்து வைப்பாங்க, நல்ல முறையில் செலவு செய்வாங்க. இவங்களுடைய உயர்கல்வி அதுக்கெல்லாம் இவங்க பணத்தையே வச்சு கூட மேனேஜ் பண்ணி படிச்சுக்கிடுவாங்க. பெற்றோருக்கு தொந்தரவாக இருக்க மாட்டாங்க. பெற்றோருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பண வருமானம் இருக்கும். அதனால் கன்னியா ராசிக்காரங்க வந்து அட் அன் ஏர்லி ஏஜ் தே ஸ்டார்ட் ஏர்னிங். அந்த பணத்தை வந்து மிச்சம் பிடிச்சி வைக்கிறதுலையும் இவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப சொகுசாக இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப கடுமையாக, இப்போ ஒரு ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆட்களாக கூட இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் அவங்க அந்த மாதிரி வேலைக்கெலாம் போக மாட்டாங்க. ஒரு ஏசி ஷோரூமில் இருந்து பார்க்குற வேலைகள் தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படித்தான் இந்த கன்னியா ராசிக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனாதிபதி சுக்கிரனாக இருக்கிறனால அவன் வந்து சொகுசு பேர்வழி. அப்போ அந்த கலை, அழகு, ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கோம், 4 பெண்கள் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்கள் தான் இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு வாய்க்கும். இயற்கையிலேயே அவங்களுக்கு அப்படித்தான் வாய்க்கும். இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எங்கே மேடம் ஏசி ஷோரூம் இருக்குன்னா, அங்கே ஒரு நல்ல ஃபேன் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்பு, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஒரு நல்ல கடைகள், ஒரு மொபைல் ஷோரூம்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானம் இந்த பசங்க காலையில் ஸ்கூல் முடிச்சுட்டு 2 மணிக்கு போயிட்டு ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் இருக்குங்க. அங்கேயே இப்போ ஆட்கள் கஸ்டமர்ஸ் வராத நேரம் உட்காந்து படிச்சுக்கிடுவாங்க, ஃபோன்லேயே படிச்சுக்கிறோங்க. பொம்பளை பிள்ளைகளோ பையனோ சிறு வயசுலேருந்தே சம்பாதிப்பாங்க, வயசான காலம் வரைக்கும் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சொத்தும் சேர்ப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நோ ரிட்டையர்மெண்ட் அட் ஆல். வருமானத்தை பொறுத்த அளவில் கன்னியா ராசிக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 80 வயசு ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு இந்த எஃப்டியில் போடுறாங்கல்ல, அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை, அதை கூட இதில் இந்த கணக்கில் சேர்த்துக்கலாம். இவங்களுக்குன்னு இவங்க வேலை பார்த்து வாங்குற சம்பளம் போக எக்ஸ்ட்ரா பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நல்ல இன்வெஸ்டர்ஸ்னால் அது கன்னியா ராசி தான். ரொம்ப பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் மிதுன ராசிக்கு சொன்னேன்ல, அதே மாதிரி இவங்க ரொம்ப பார்த்து எதுக்கு ஃப்யூச்சர் இருக்குன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை யார் பேச்சையும் கேட்டு இந்த டீ குட்டியில் போடுங்க, டீக்கு மரம் வளர்ப்போம், இப்போ பார்த்தா டீக்கையுங்கான மரத்தையுங்கான, ஈஸி முன்னேற்றம், ஈமு கோழி வளங்க, அப்புறம் பார்த்தா அது ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரிலாம் கன்னியா ராசிக்காரங்க போக மாட்டாங்க. பார்ப்போம் யாராவது அதில் ஏர்னிங்ஸ் வருதான்னு பார்ப்போம், அப்புறம் நம்ம அதை ஈடுபடுவோம் அப்படின்னு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பணம் போட்டவங்க கூட ஈமுவுக்கும் டீ குட்டிக்கும் வாட்ச் பண்ண மாட்டான். இந்த கன்னியா ராசி மிதுன ராசிக்காரங்க அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு வருவாங்க. எவ்வளோ போட்ட மாப்பிள்ள, இப்போ எவ்வளோ வந்திருக்கு, இவன் தான் அதை கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பான். உண்மைக்குமே அதாவது இந்த ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும்போது இதில் எது வந்து கரெக்டாக பணம் வரும், எதில் ரிஸ்க் இருக்குன்றதெல்லாம் நம்ம இவங்ககிட்ட கேட்டால் அழகாக சொல்லிடுவாங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர்னால் கன்னியா ராசிக்காரங்க தான் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஃபைனான்ஸை பொறுத்த அளவில் ஒரு பொருள் வாங்குறது, அதாவது செலவழிக்கிறதுல கூட இப்போ அந்தியூர் சந்தையில் போய் இதை வாங்கிட்டு வந்துடுவோம், இந்த பக்கம் ஒரு வேலையாக போய் இங்கேனா கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும், இந்த சீசனில் வாங்கினோம்னா நமக்கு நல்லா கிடைக்கும்னு ஒரு பொருள் வாங்குறதுனா, ஒரு ஆப்பிளில் இருந்து ஒரு கத்திரிக்காய் வாங்குற வரைக்கும் இந்த பெண்கள்லாம் கத்திரி வத்தல் போடுறது, சீனியர வத்தல் போடுறதெல்லாம் போட்டு வச்சுக்கிருவாங்க அந்த சீசனில். அப்புறம் எல்லாருக்கும் விற்பாங்க, இவ்வளவு இருக்குதே நம்ம கொஞ்சம் விற்போம்னா அதை கொஞ்சம் விற்பாங்க, அதில் காசு. ஆமாம். இப்போ இந்த மிதுனம் கன்னியா ராசிக்காரங்க சீசன் ஃபுட்டெல்லாம் இது பண்ணுவாங்க, வீட்டுக்கும் செய்து வைப்பாங்க, வெளியேயும் விற்பாங்க. அப்புறம் அது மாதிரி ஆண்கள் அந்தந்த சீசனில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா இந்த சீசனுக்கு மாம்பழத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இந்த சீசனுக்கு முதல்ல பலாப்பழம் சீசன் முடிஞ்சா மாம்பழம், அது முடிஞ்சா எப்பவும் இருக்கவே இருக்குது வாழைப்பழம், அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, அப்புறம் ஆப்பிள். இப்படியே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சீசன் பார்த்து ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ரெகுலராக பார்க்குற வேலை இருக்கும். அவங்க 10 to 5 ஜாப் ஒன்று போய்கிட்டு இருப்பாங்க, காலையில் லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு என்னத்தையாவது உருட்டிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. கிரிப்டோ கரன்சியை பற்றி கேளுங்க, அவங்க தான் நீட்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வேல்யூ ஆஃப் டாலர் இன்னைக்கு எவ்வளவு, யூரோ இன்னைக்கு எவ்வளவு, எல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ். பணம் பற்றி என்ன கேட்டாலும் அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் பதில் சொல்கிறவங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஏமாற்றங்கள்லாம் வராது, பெரும்பாலும் வராது. ஏழையோ பணக்காரனோ நடுத்தர குடும்பமோ அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கனமாக, இப்போ 2 பிள்ளைங்க இருக்குன்னா அவங்க சம்பளத்தில் 2 இது பேரில் ஒரு அக்கௌண்ட், இது பேரில் ஒரு அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தபால் ஆஃபீஸில் ஒன்று அம்மா பேர்லையோ அப்பா பேர்லையோ போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாருக்குமே அவங்க நல்ல ஒரு பண பாதுகாப்பு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னும் அவங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கு எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க செய்யணுமா? மகாலட்சுமியை வழிபடணும். மகாலட்சுமிக்கு வேண்டிய இதெல்லாம். அப்புறம் பெண்களுக்கு சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணுறது, வஸ்திர தானம், அன்னதானம் பண்ணுறது. அப்புறம் இவங்ககிட்ட போய் நீங்கள் அன்னதானம் பண்ணு, சும்மா சோறு போடுன்னா போட மாட்டாங்க, அது எதுக்கு வேஸ்ட்டா அப்படின்வாங்க. அதனால இவங்களை ஏதாவது ஒரு இவங்கக்கிட்ட வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் விசுவாசமாக அவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சார்ந்த ஆட்களுக்கு இவங்க செய்கிற விஷயதானம், இவங்ககிட்ட இருந்து நமக்கு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது விஷயதானம் தான். அந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் இவங்க செய்வாங்க. இவங்ககிட்ட இருந்து காசு வாங்கி தானம்லாம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க செய்யக்கூடியவங்களா இருந்தால் நம்ம இவங்ககிட்ட சொல்லக்கூடியது வஸ்திர தானம். இந்த நீடி விமன், யங் விமனுக்கு நகை, ஒரு பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடணும்னு பேசியிருக்கோம், 15 பவுன் இருக்குது, 18 பவுன் இருக்குது, இன்னும் 2 பவுன் குறையுது அப்படின்னா இவங்க அதை வாங்கி கொடுக்கலாம். இந்த தங்க தானம், தாலி தானம்லாம் இவங்க செய்தால் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கான சாப்பாட்டு செலவு ரொம்ப அதிகமாகுது, என்ன இன்னொரு 50,000 கடன் வாங்கணும் போல் இருக்குது, இந்த கேட்ரிங்லாம் ரொம்ப இப்போ கேட்குறாங்க அப்படின்னா, சரி நான் முத நாள் நைட்டுக்குரிய சாப்பாட்டு செலவை நான் ஏற்றுக்கிறேன், அப்போ அதில் ஒரு 10-50 பேர் தான் சாப்பிடுவாங்க, இல்லை ஈவினிங்குரிய ஸ்நாக்ஸ் டிஃபன் அதை நான் ஏற்றுக்கிறேன். அவங்க சக்தியை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு சாப்பாட்டு செலவு, அன்னதானம்ன்றது ஒரு கல்யாணத்தில் இவங்க கலீகாவே இருக்கட்டும் அவங்களுக்கு செய்கிற ஒரு உதவியாக செய்வாங்க.
அந்த மாதிரி எல்லாம் சொன்னா தெரிஞ்சவங்களுக்கு தான் செய்வாங்க. தெரியாதவங்களுக்கு சோறு போடுன்னா அது எதுக்கு அப்படி யோசிப்பாங்க. அது நல்லவன் சாப்பிட்றானோ குடிகாரனா வந்து சாப்பிட்டு போவேன், இவனுக்கு எதுக்கு நான் சோறு போடணும் அப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கணக்காக தான் செலவழிப்பாங்க. அதனால இவங்களுடைய கலீக்ஸ்க்கு வந்து பெண்களுக்கு திருமண உதவி, குறிப்பாக ஆண்களுக்கு சொல்லலை, பெண்களுக்கு திருமண உதவி, அதில் ஒரு 2 பவுன் நகை குறைஞ்சா அல்லது ஒரு வேளை சாப்பாடு, இல்லை ஒரு 2 அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ராவலர்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு 2 வேன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அதுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், கார் வந்துடும், நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த காரை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பெண்கள் திருமணத்திற்கு இவங்க உதவி செய்தால் அது இவங்களுக்கு வந்து மும்மடங்கு பலன் தரும். ஓகே, மகாலட்சுமி வழிபாடு நீங்க சொல்லியிருந்தீங்க, இது கோயில்ல போய் தான் வழிபடணுமா, வீட்ல இருந்தே பண்ணலாமா? வீட்டில இருந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு தாமரைப்பூ வாங்கி விரித்து வச்சு மகாலட்சுமி துதி சொல்லி வழிபடலாம். கல்கண்டு வாங்கி வச்சு, ஏன்னா அதுக்கு உண்டானதெல்லாம் இனிப்பு சம்மந்தப்பட்டது, அப்படி வாங்கி வைக்கலாம். ஆனால் என்னதான் அதை வாங்கி வச்சுட்டு திரும்ப அதை நம்ம திங்கிறதுல என்ன பலன் இருக்குது? யாருக்காவது அது பலன் கொடுக்கணும் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு செய்கிற தானங்கள் மூலமாக தான் கிடைக்கும். நம்ம வந்து துர்காதேவி பூஜை பண்ணலாம், மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஆனால் பூஜைனா நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பண்பு என்னன்னா ஃபேமிலி ப்ரேயர் நம்ம பண்ணுறதில்ல. மற்ற எல்லாருமே வந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சு இந்த மகாலட்சுமி படத்துக்கு இந்த குங்குமத்தை எடுத்து இப்படியே போட்டுக்கிட்டே இரு, நான் வந்து மகாலட்சுமி ஸ்துதி சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்துதியை வந்து இவங்க 108 போற்றி இவங்க சொல்ல சொல்ல அந்த பொண்ணு தான் மகளை பையனை இங்கே உட்கார வச்சு நீ இதை வந்து ஒரு தடவை சொல்லு அப்படின்னு, நீ பெருமாள் துதி 108 சொல்லு, நான் மகாலட்சுமி துதி சொல்கிறேன், பாப்பா வந்து குங்குமம் போடட்டும், அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த மாதிரி அப்பா இல்லாட்டினா கூட பிள்ளைகளையாவது உட்கார வச்சு ஒரு ஃபேமிலி ப்ரேயர் வந்து கண்டக்ட் பண்ணணும் எவ்ரி ஃப்ரைடே. அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கும் இந்த கேட்டு கேட்டு இந்த துதிகள் வந்து மனப்பாடமாயிரும். இப்போ எனக்கெல்லாம் வராகி மாலை நான் ஒரு நாளும் புக் எடுத்து படித்ததே கிடையாது, எங்கள் அப்பா சொல்ல சொல்ல காதில் விழுந்தது தான். இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் அதை டெய்லி படிக்கிறது இல்லை, பட் அன்னைக்கு படித்த பாட்டு எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் டெய்லி சாமி கும்பிடும் போது அந்த சக்தி கவசம்னு ஒன்று உண்டு, சஷ்டி கவசம் மாதிரியே சராசரம் எல்லாம் என்ற சக்தி அடிகள்னு. என் மகள்லாம் அந்த ஸ்கூட்டரில் வேலைக்கு போகும்போது அதை கம்ப்ளீட்டாக சொல்லிடுவான், 108 வரி சொல்லிட்டு இந்த வராகி மாலை ஒரு 4-5 பாட்டு எது ஞாபகத்தில் இருக்கோ அது. இது தவிர நான் வந்து சிவன் துதி, பெருமாள் துதி, முருகன் துதி, பிள்ளையார் துதி எல்லாம் என் பேரனுக்கு எழுதி ஒரு நோட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து அவன் உட்காந்து டெய்லி படிக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ப்ரேயர்னு உட்கார வச்சு வா தங்கச்சி வா தம்பி வா எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி, எங்கள் வீட்டிலலாம் எப்போ எங்கள் அப்பா பூஜைக்கு உட்காந்தாலும் அம்மா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து உட்காரணும், அப்படி தான் பழக்கம். அதனால அப்படி பிள்ளைகளை நம்மளோட உட்கார வச்சு இந்த ஃபேமிலி பூஜை நடத்தினோம்னா அதுகளையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். சும்மா சிம்பிளாக இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எப்படா முடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ இதை சொல்லு, நீ விபூதியை போடு, நீ குங்குமத்தை போடு அப்படின்னா அது கேட்டு கேட்டு வந்துடும். அதுக்கடுத்து தம்பி நீ நாளைக்கு சொல்லு தம்பி, புக்கை கையில் வச்சுக்கோ, அதை பார்த்து சொல்லு அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா வந்துடும். ஸோ இந்த லக்ஷ்மி பூஜையெல்லாம் வீட்டில் பெண் குழந்தைகளை வச்சு செய்தால் இன்னும் சிறப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கன்னி ராசியில பிறந்த நேயர்கள் அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும், பணவரவு அதிகரிக்கணும், குடும்ப ஒற்றுமை இருக்கணும், தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதற்கு எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா.